வணக்கம். ஒரு படத்துக்கு பாடல்கள் அப்படிங்கிறது முக்கியத்துவம் இல்லையா அப்படிங்கிறது நாம எதையுமே தீர்மானிக்க முடியாது. ஆடியன்ஸ் நாம தீர்மானிக்க முடியாது. அதே போல அந்த படத்தினுடைய இயக்குனரும் தீர்மானிச்சிட முடியாது. அந்த படத்தோட கதை தான் அதை தீர்மானிக்க முடியும். சமீபத்தில் ஒரு ஒரு இயக்குனர், அந்த இயக்குனருடைய கதை விவாதத்துக்கு நான் போய் கலந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவர் கதையை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தோம். அப்போ பாடல்கள் பற்றி சொல்லும் பொழுது இந்த படத்துக்கு 4 இடத்துல பாட்டு வைக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் 2 இடத்துல பாட்டு வச்சாதான் சரியா இருக்கும், இடம் இல்லை அப்படின்னு டைரக்டர் சொன்னார். அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஆமாம் சார், 2 இடத்துல மட்டும்தான் பாட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் பாட்டை மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டாக்கி கொடுக்குற ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். அப்ப நான் சொன்னேன், இந்தந்த இடத்துல நம்ம பாட்டு வச்சாக்க அது அந்த பாட்டு அதனுடைய முந்தைய சீனுக்கும் பாட்டினுடைய அடுத்த சீனுக்குமான ஒரு கணத்தை அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடும், அது சரியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த வைத்திருந்த காட்சி, இந்த காட்சியில ஒரு விஷயம் ஒன்று முடியும், பாட்டுக்கு அடுத்தாப்புல ஒரு காட்சி ஒன்று வரும்போது பாட்டே இல்லாம அது வந்ததுனாக்க உடனடியா அந்த காடை மறைச்சு வச்சிருக்கிற காடை அப்படி ஓப்பன் பண்ணின மாதிரி இருக்கும்னு நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன். டைரக்டர் ரொம்ப உற்சாகமாகி கரெக்டா சொன்னீங்க ராம்ஜி சார் அப்படின்னு சொன்னப்ப கூட இருந்த இன்னொரு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ராம்ஜி சார் பழைய சினிமாவில இருந்து புதிய சினிமா வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவாக பேசக்கூடியவர் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ அது விஷயம் கிடையாது. ஒரு பாடல் அதை எப்படி அழகாக்குறது, எப்படி கொண்டு போறது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் ஒரு பாட்டில் இருக்கு. நீங்க பல படங்களை நம்ம ஒரு படத்தை பார்க்குறோம், ஹீரோ ஓப்பனிங் சீனு, ஹீரோயின் பார்க்குறாங்க, ஹீரோ பார்க்குறாங்க, காதல் வருது, காதலுக்கு எதிர்ப்பு வருது, வில்லன் வராரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வருது போகுதுன்னெலாம் இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு படத்தை நீங்க அதை பாருங்க, பாடல்கள் வைக்கப்பட்ட இடங்கள் இருக்குல்ல, அது எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு ஒரு ரசிக்கத்தக்க வகையில இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இதையும் தாண்டி அந்த பாட்டையே அழகாக்குறது இருக்குல்ல, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்படி ஒரு பாட்டையே அழகாக்குற ஒரு விஷயத்த இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, 1962 வருஷத்துல தன்னுடைய முதல் படத்திலேயே KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாரு. என்னங்க இதுல, அதுக்கு முன்னாடிலாம் யாருமே பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நீங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் 1962 கவியரசு கண்ணதாசனுடைய அண்ணன் AL சீனிவாசன் ஐயா அவர்கள் தயாரித்த அந்த படம் சாரதா, அதுதான் KS கோபாலகிருஷ்ணன் சாருடைய முதல் படம். SSR, விஜயகுமாரி, SV ரங்காராவ், அசோகன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடித்திருந்த இந்த படத்துல ஒரு பாட்டு வச்சிருப்பாரு KS கோபாலகிருஷ்ணன், KV மகாதேவன் இசையமைச்சிருப்பாரு, கண்ணதாசன் அவர்கள் இந்த பாட்டை எழுதியிருந்தார். இந்த பாட்டை அந்த காலத்துல, இன்னைக்கு நம்ம அந்த மாயா மச்சிந்திரான்னு இந்தியன் படத்துல வர்ற பாட்டுல பாத்தீங்கன்னாக்க அந்த இடத்துல டக்குன்னு ஒரு 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 பறவையா கமல் மாறுவாரு, ஒரு சிங்கமா அப்படியே மாறுவாரு, டக்குன்னு அங்க ஒரு சேர்ல வருவாருன்னு பார்த்தாக்கா அங்க இப்படி மாறுவாரு அப்படின்ற கிராபிக்ஸ் காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா? ஆனா இந்த உத்திகளை KS கோபாலகிருஷ்ணன் அப்பவே யோசிச்சிருக்காரு. அதுதான் இதுல விஷயம். அதைத்தான் இப்ப நான் சொல்ல வரேன். என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொன்னாக்க, அந்த படத்துல ஒரு பாட்டு, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன, உடனே பதில் காதல் அப்படின்னு வரும் இல்லையா? இந்த பாட்டை எப்படி காட்சிப்படுத்தியிருப்பாரு அப்படின்னு சொன்னாக்க, விஜயகுமாரி இங்க இருந்துகிட்டு பாடுவாங்க. அப்ப அதுக்கு அங்க இருந்துகிட்டு அவர் இருப்பாரு வேற ஒரு இடத்துல. இவங்க சமயக்கட்டுல நின்றுகிட்டு அங்க சமையல் தட்டு, சாப்பிடுற தட்டு எல்லாம் இருக்கும் பாருங்க. அப்ப பாடிட்டு அந்த தட்டை இப்படி எடுப்பாங்க. தட்டுல இருக்கிற அந்த வட்டத்துக்கு நடுவுல SSR உடைய முகம் தெரியும். அதற்கு பிறகு அந்த தட்டை வச்சுட்டு அப்படியே பாடிட்டு அப்படியே தன்னுடைய சேலை தலைப்பை அப்படியே விரிப்பாங்க. பாட்டு யதார்த்தமா அப்படி விரிப்பாங்க. அந்த சேலை தலைப்புல அந்த அந்த புடவையினுடைய நடு பகுதியில அந்த இதுல பாத்தீங்கன்னாக்க SSR உடைய முகம் தெரியும்.
இப்படியே சாஞ்சிக்கிட்டு இப்படியே பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அங்க ஃபேன்ல எஸ்எஸ்ஆருடைய முகம் தெரியும். இப்படி அந்த பாட்டுல பல காட்சிகள்ல பல இடங்கள்ல அங்கங்க இருக்கிற பொருட்களையே டக்கு டக்குன்னு மாற்றி அந்த உருவமா எஸ்எஸ்ஆரை அந்த இடத்துல கொண்டு வந்திருப்பாரு டைரக்டர். 1962 அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட படம் வெளியாகியே 62 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 2024 அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சாருடைய முதல் படம் அது. இந்த முதல் படத்திலேயே கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சார் பல புதுமைகளை பல தைரியமான விஷயங்களை அந்த படத்துல செஞ்சிருப்பாரு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், என்ன தைரியம் அப்படின்னு. தன்னுடைய மனைவிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு அந்த கணவர் முடிவெடுப்பார். எஸ்எஸ்ஆர் தன்னுடைய மனைவியான தேவிகா இவங்க விஜயகுமாரி அம்மாவுக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவெடுப்பாரு. இத அவங்க அம்மா கிட்ட எஸ்எஸ்ஆர் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லுவாரு. இதைத்தாண்டா நானும் செய்யணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நீ சொல்லிட்டடா, ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1962 எஸ்எஸ்ஆர்ங்கிறவர் அன்றைய தலைமுறை கதாநாயகன் வச்சுக்கோ, அன்றைய தலைமுறை வயசுக்காரர். அவங்க அம்மா அதற்கு முந்தைய தலைமுறை, கிட்டத்தட்ட 40களுடைய தலைமுறை சிந்தனையாளர் அவங்க. அப்படின்னா அவங்க தன்னுடைய மனைவிக்கு கல்யாணம் செய்து வைப்பதை, மகன் செய்து வைப்பதை தன்னுடைய அந்த அம்மா ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சார் அப்பவே வச்சிருப்பார். அதை தவிர்த்து அந்த ஒருத்தி ஒருவனை அந்த பாட்டுல அவ்வளவு ஜாலங்கள் செய்திருப்பார். யூடியூப்ல ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் சாங் அப்படின்னு போட்டு பாருங்க. அந்த பாட்டுல எத்தனை இடங்கள்லாம் எஸ்எஸ்ஆரை கொண்டு பிரமிக்க வச்சிருப்பார் அப்படின்னு பாருங்களேன். எம் கர்ணன் இருக்கார் இல்லையா, ஒளிப்பதிவு மேதைன்னு கொண்டாடப்படுகிற எம் கர்ணன் தான் அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருந்தார். சாரதா அப்படிங்கிற அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இன்னும் சொல்ல போனா சாரதான்னு ஒரு நடிகையே அந்த காலகட்டத்துக்கு அதுக்கப்புறமா வந்தாங்க. அந்த சாரதாவினுடைய பெயரை கொண்டு விஜயகுமாரி சாரதா அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. எப்படி நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் ஒரு படத்துல நடிச்சாங்க, பிரியா, அதாவது ஸ்ரீபிரியாவுடைய பேரான பிரியா அப்படிங்கிற பேர்ல பின்னாடி நடிச்சாங்க இல்லையா, அது போல சாரதா அப்படிங்கிற ஒரு தலைப்புல நடிகை விஜயகுமாரி நடித்த படம் தான் அந்த ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டாள் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்ற திரைப்படம். எல்லா பாட்டும் ஹிட்டு. அந்த பாடலை குறிப்பா நான் வியந்து ரசிச்ச 62 வருடங்களுக்கு முன்னாடி வந்த அந்த படத்தினுடைய அந்த காட்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுடைய சிந்தனைகள் அப்பவே இந்த மனுஷன் இப்படிலாம் யோசிச்சிருக்கானையா அப்படிங்கிற மாதிரி என்னை வியக்க வைத்தது. அந்த பாட்டை நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.